சார் ஐடியா வந்து நம்ம அதிகாரிகள் வந்து தொடர்பு கொண்டு கேட்டாங்க. தருமபுரியில வந்து புறநிலை பேருந்து அமைக்கணும். ஏன்னா டிராபிக்னால நிறைய பேருந்து உள்ள வரதில்லை. மக்களுடைய கோரிக்கையை வந்து நிறைவேற்றினா இடம் வேணும்ன்றாங்க. இடம் இல்லாதனால வந்து தள்ளி போயிட்டே இருந்தது. அப்போ வந்து அதிகாரி கேட்டாங்க, தருமபுரி இடம் இருக்கிறதுக்கு ஏதாவது தேர்வு செஞ்சு கொடுங்கன்னாங்க. எங்கே கிடைக்கல. அப்புறம் நாங்களே வந்து எங்களுடைய ஃபேமிலியில நானும் என்னோட சகோதரர் மணிவண்ணன் சார் எல்லாம் உட்காந்து பேசணும். பேசி ரைட் நாம கொடுப்போம் அப்படின்னு சொன்னோம். ஆனா எப்போ வரும்னு சொல்ல முடியாது. இலவசம் கொடுக்கணும்னாங்க. ஓகே பரவாயில்ல கொடுப்போம். மாவட்டம் முன்னேறதுக்கு கல்வியால எவ்வளவு செஞ்சிட்டோம். சரி இது ஒண்ணு ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிஸ்டர்ஸ் எல்லாமே ஒத்துழைப்போட நம்ம வந்து லேண்டை ஹேண்ட் ஓவர் பண்ணோம். ஹேண்ட் ஓவர் பண்ணி ஏன்னா 7 ஆண்டுகள் ஆயிடுச்சுன்ற ஒரு வருத்தம் தான் வழியா இன்னைக்கு 7 ஆண்டுகள் பொறுமையா இவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கோம்னாக்க என்னன்னா எல்லாருக்கும் இது ஒரு எக்ஸாம்பிள். தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பேருமே எப்படி இது பிபிபி மாடல் தனியாரை வந்து ஒரு பேருந்து நிலையத்தை பாதுகாக்க முடியுமா, பேருந்து நிலையத்தை பராமரிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் எப்படி சார் முடியும்ன்றாங்க. அதுதான் எங்களுடைய முயற்சி, எங்களுடைய பெரிய முயற்சி. எங்களுக்கு அதிகாரிகள் மற்ற அமைச்சர் அத்தனை பேருமே நல்ல ஒரு விஷயம் இது செய்யுங்கன்னு சொல்லி ஊக்குவித்து அதில் இருக்கக்கூடிய இடையூறுகள் அத்தனையுமே கலைந்து இருக்கக்கூடிய என்ஓசி கொடுக்கறதுல எல்லா அதிகாரியுமே கொடுத்து இதில் இருக்கக்கூடிய மின் விளக்குகள், இங்க இருக்கக்கூடிய இபி கனெக்ஷன்ஸ் கொடுக்கறதுல இருந்து ரோடு சாலை அமைக்கிறதுல இருந்து அத்தனையுமே வந்து நமக்கு செஞ்சு கொடுத்தாங்க. நம்மளால் வந்து எங்க ஃபேமிலிக்கு என்னன்னா இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. என்னோட தந்தையார் அவர்கள் வந்து இங்க இருக்கிற என்னோட சொந்த மண்ணில் எங்களுக்கு வந்து கிடைச்ச ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டோம். அவ்வளவுதான். யாருமே வந்து நினைக்கல. நாங்க நினைச்சோம் வருமா வராதுன்னு சொல்லி 7 ஆண்டுகள் வந்து எல்லா இருக்கக்கூடிய தருமபுரி மக்கள் அத்தனை பேருமே வந்து பட்டிமன்றம் நடத்திட்டு இருந்தாங்க. இது வரும்னு சொல்றது, வராதுன்னு சொல்றது. அத்தனை பேருக்கு நீ ஒரு விடை கிடைச்சிச்சு. இவனுடைய முயற்சி எடுத்தோம் வந்துருச்சு அப்படின்றது அந்த பெருமை தான் எங்களுக்கு. அந்த ஒரு சந்தோஷம் தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இது மூலமா நிறைய டெவலப் ஆகணும் சார். கண்டிப்பா சார், கண்டிப்பா பக்கத்துலயே இருக்கிறது இண்டஸ்ட்ரியல் வருது இல்லையா உங்களுக்கு. சிப்காட் வரப்போகுது. 2 பேர் இதுல பாருங்க. இந்த பஸ் ஸ்டாண்ட்ல எக்ஸிஸ்டிங் சேலம் டு பெங்களூருடைய தேசிய நெடுஞ்சாலை அமைஞ்சிருக்கு. இப்ப புதுசா போடக்கூடிய தருமபுரியில இருந்து நம்ம சேலத்துல இருந்து பெங்களூர் போறதுக்கு இருக்கக்கூடிய புதிய பேருந்து புறநகர் பேருந்து நிலையம் ராயக்கோட்டை வழியா போறது. பாலக்கோடு ராயக்கோட்டை வழியா ஒசூரை தாண்டி போய் எலக்ட்ரானிக்ஸ்ல ஜாயின். அந்த பைபாஸ் ரோடு இங்க பக்கத்துல இருக்கு. வலதுபுறம் எக்ஸிஸ்டிங், இடதுபுறம் இருக்குது புதிதா போடக்கூடியது. இதுக்கு இடையில இருக்குது சிப்காட் அருகில் வந்திருக்கு. அப்புறம் எப்படி டெவலப் ஆகாம இருக்கும்? கண்டிப்பா பாருங்க 2 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடமே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மாறுதல் இருக்கும். தருமபுரி தேவையான ஒரு முன்னேற்றத்திற்கு நமக்கு இந்த இது வந்து கண்டிப்பா அந்த பஸ் நிலையம் அமையும் என்று எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது.